நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாடு சல்சா செய்வதும் அதற்காக நாய் துணை போவதும் அதை வேடிக்கை பார்த்த ஒரு நபரால் அந்த மாடு மிரண்டு போய் செய்த செயலும் சென்னை வாழ் மக்களை பெரும் அதிர்ச்சியில் ஈடுபடுத்தியுள்ளது. இதை பற்றி நாம் கூறுவதற்கு பதிலாக அந்த நபரை தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் இந்த ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவை தான் தற்பொழுது நீங்கள் காண உள்ளீர்கள். முதலில் அந்த நபர் யார் என்று நாம் பார்த்து விடலாம். நீங்கள் பார்த்த உருவம் வேறு யாரும் இல்லை, தற்பொழுது வாய்ஸ் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த ஒரு ஜீவன் மட்டுமே. வாங்க நடந்தது என்ன அப்படிங்கறத அந்த விளாக்லயே போய் அப்படியே சந்திக்கலாம். கிட்டத்தட்ட சுமார் 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு புக்கிங்கே வந்திருக்கு. வாங்க வண்டியை திருப்பிட்டு கிளம்புவோம். ஸோ வந்துட்டு யாரும் தெரியல, அந்த ஒரு புண்ணியவா நைட்டு ஒரு 1 மணிக்கு வந்துட்டு புக்கிங் போட்டிருக்காங்க. ஸோ எங்க போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா நியர்பை கோயம்பேடு கிட்ட தான் வந்துட்டு புக்கிங் போட்டிருக்காங்க. ஸோ ஓகேங்க, பரவாயில்ல. இங்கிருந்து ஒரு 12 கிலோமீட்டர், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ரேபிடோ வந்திருக்குது. ஆனா என்னன்னா, இந்த மாதிரி அவுட் ஸ்டேஷன்ல புக்கிங் எடுக்கும்போது தான் வந்துட்டு நம்ம டிராப் பண்ணும்போது கூட பரவாயில்ல, புக்கிங் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வேணா யார் புக் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே தெரியாது. ஓகே, ஆல்மோஸ்ட் அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டோம். ஏங்க இங்க இருங்க. அதாவது நான் என்ன ரீசனுக்காக பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு இந்த ஏரியாவுக்குள்ள கொஞ்சம் ஜாக்கிரதையா வரணும்னு சொன்னா, இப்போ பாருங்க, நான் வந்துட்டு லைட்டை நான் ஆஃப் பண்றேன். ஹலோ, யாரா இருக்கீங்களா? அமைதியா இருக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குது, தாங்க முடியல. கும் இருட்டா இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து ஒருத்தங்க புக்கிங் போட்டிருக்காங்க. இப்போ இந்த வீட்டுக்கிட்ட தான் லொக்கேஷன் காட்டுது. இங்கிருந்து நம்ம எப்படிங்க வந்துட்டு புக்கிங் வந்துட்டு, அதாவது ஒரு தைரியமா வந்துட்டு எப்படி நம்ம ஒருத்தங்களை பிக்கப் பண்ண முடியும்? கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் இதுதான் வந்துட்டு ஒவ்வொரு டிரைவர்ஸோட லைஃப்மே நைட்டு வந்துட்டு இருந்துட்டு இருக்குது. கேப் ஓட்டுறவங்களுக்கு பரவாயில்ல, நம்ம வந்துட்டு டோரை அன்லாக் பண்ணக்கூடாது. அவங்க ஆல் ஃபேஸை பார்த்து ஓகே கேரக்டர் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் தான் நம்ம வந்துட்டு அன்லாக் பண்ணி அதை வந்துட்டு அவங்கள ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, வெயிட் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம இறங்கிட்டோம். ரெசிடென்டியல் ஏரியா தான், பிரச்சனை இல்லை. இங்கே இருந்தால் புக்கிங் போட்டிருக்காங்க. ஏறிங்க, நம்ம வந்துட்டு கால் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டா? ஓகே, ஏறிங்க. வா ப்ரோ, போகலாமா? ஓகே ப்ரோ, சின்ன ஒரு ரெக்யூஸ்ட் என்னென்னா, இந்த ஏரியா பேர் சோளம்பேடு அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையிலே சோளம்பேடா இல்லை வந்துட்டு நாய்பேடா ப்ரோ? இது எதுவும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நாயாக தான் ப்ரோ இருந்துட்டு இருக்குது ஏரியா ஃபுல்லாகவே. 150 நாயா? இது 150 நாய் இருக்குமா? ஐயோ, என்னங்கடா நாய் ஓடி வருது. என் தலைவன் அங்க சல்சா பண்ணிட்டு இருக்கான். அவன் முடிக்கிற வரைக்கும் எவனும் இந்த ஏரியா தாண்டி போக கூடாது. என்ன தாண்டி போனோம்னா அடுத்த கேங் ஒண்ணு சோழி முடிச்சிருவாங்க. ஒழுங்கு முடியாத வண்டியை திருப்பிட்டு போறீங்க இல்லையாடா? வழி விடுங்கடா. சரி சரி, இப்ப சிக்னல் கொடுத்துருவாங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு கலரு. ஹை செக்யூரிட்டி சிஸ்டம் மாதிரி இருக்கு. மாடு ரொமான்ஸ் பண்ணுதுங்க. நிறுத்துமா, ஏதோ கார் ஓடுதுமா. டேய் வண்டி ஏறா, என்னடா அங்க வந்து லைட் அடிச்சு பாத்துக்கிட்டு இருக்க? இரு டார்லிங், எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. அந்த கார்காரன் போட்டு போகவே மாட்டேங்க. எடுபட்ட பையன், எப்படி பாக்க பாரு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஆமாப்பா, பாருங்க ரொமான்ஸ். என்ஜாய் பண்றீங்களா? சரி, இதுங்களை எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு, நம்ம கிளம்பிடுவோம். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பிரிட்ஜுக்கிட்ட ரீச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே தான் எங்கேயோ ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கேட்டுட்டு நான் ட்ராப் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவோட முடிக்க போகிறேன்னா இல்லை கண்டினியூ பண்ண போகிறேன்னா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஆனால் ஒரு 270 வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு சிட்டி அவுட்டரில் இருந்து ட்ரிப்பு வருமா வரதான் தவிச்சிட்டு இருந்தோம். ஆனால் ட்ரிப்பு வந்துருச்சு. 12 கிலோமீட்டருக்கு 270 ரூபா வந்து இது எங்கே? 48 கிலோமீட்டருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு? 620 ரூபா வந்த ஊபர் எங்கே? ரேபிடோ புக் பண்ணுங்க எல்லாரும். சரி ஓகே விடுங்க. பட் இருந்தாலும் மக்களுக்கு வந்துட்டு இந்த ரேபிடோங்கிற விஷயம் இருக்குங்கிறது தெரியாது நினைக்கிறேன். நம்ம மூலியமாக தெரிய வச்சிடலாம். பைக் மட்டும் இல்லை, காரும் புக் பண்ணலாம்.